அரசப்பா, வெளியில போலீஸ் நடமாட்டம் அதிகமா இருக்கே. நான் அவங்க கிட்ட தான் போறேன். அரசப்பா, கலெக்டர் வந்துட்டோம். எங்க அண்ணன் காட்டுல 2 பேரை புடிச்சு வச்சுக்கிறனாலதான் இங்க நான் கொடுக்குற கஷ்டத்தெல்லாம் கலெக்டர் தாங்கிட்டு இருக்காருன்னு நினைச்சேன். அது இல்ல, அவங்க 2 பேத்தையும் போலீஸ் மீட்டதுக்கு அப்புறமும் எங்க அண்ணன் கிட்ட கொண்டு போய் என்ன சேர்க்கணும் துடிக்கிறாரு. அதாங்க கலெக்டர். என்னால அவரை பெத்த அம்மா, கட்டின பொண்டாட்டி எல்லாத்துக்கும் கஷ்டம். எனக்கா அவர் எல்லாத்தையும் இழந்துட்டாரு. ஆனா அவருக்கா கொடுக்கறது என்கிட்ட என்ன இருக்கு? என்ன பிடிக்கிறதுக்காக போலீஸ் அவரை துரத்திக்கிட்டு இருக்கு. நான் திருந்தி வாழணும்னு ஆசைப்பட்டாரு. நான் திருந்திட்டேன். ஆனா வாழணும்னு ஆசைப்படல. இப்பவே போலீஸ்ல போய் சரணடைஞ்சிடறேன். அரசப்பா, 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 அரசப்பாங்க. நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம போலீஸ்ல சரணடைறேன்னு சொல்லி கமிஷனர் ஆபீஸ்க்கு போயிட்டாரு. கமிஷனர் ஆபீஸ்க்கு போயிட்டாரு. அரசப்பா வந்திருக்கான். கலெக்டர் ரொம்ப நல்லவர். அவர் எந்த தப்பும் பண்ணல. அவருக்கா நான் சரணடைறேன். என்னது, சரணடைய போறியா? 20 வருஷமா அண்ணனும் தம்பியும் சேர்ந்து போலீஸ்க்கு தண்ணி காட்டிட்டு இப்போ சரண்டர் ஆகி நல்ல பேர் வாங்கிக்கலான்னு பாக்குறியா? காக்கி சட்டை போட்டவனை கேனான்னு நினைச்சிட்டியா? டேய், நீ என்னடா சரண்டர் ஆகிறது? நான் உன்னை அரெஸ்ட் பண்றேன். ஏடா, கலெக்டர் நீயும் சேர்ந்து விளையாடுறீங்களா? சார், என்ன பத்தி என்ன வேணாலும் சொல்லுங்க. கலெக்டர் பத்தி எது தப்பா சொல்லாதீங்க. அவர் ரொம்ப நல்லவர் சார். எட்ரா கைய சார்ஜ். மிஸ்டர் கண்ணன், this is the limit. இப்ப கூட நான் உங்களை அரெஸ்ட் பண்ணேன். ஆனா எனக்கு அது தேவையில்லை. மரியாதையை காப்பாத்திக்க. சார், கலெக்டர் கண்ணன் வந்திருக்காரு. கலெக்டரா? உள்ள வர சொல்லுங்க. என்ன இப்படி பண்ணிட்டீங்க? நீங்க ஒரு பொறுப்பான அதிகாரி. போலீஸ் தேடுற ஒரு குற்றவாளியை தப்பிக்க வைக்க நினைச்சது யாராலையும் மன்னிக்க முடியாத மாபெரும் குற்றம். நல்ல காலம் எங்க போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணலனா என்னோட கவர்மெண்ட் கெட்ட பேர் வந்திருக்கும். சார், போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணல, தானா போய் சரண்டரானா. என்னது?
அவனா சரண்டர் ஆயிட்டானா? ரியலி? எஸ் சார். மனம் தெரிஞ்ச சரணடைஞ்சவனை அரெஸ்ட் பண்ணதா போய் சொல்லி நியூஸ் கொடுத்துருக்காங்க. அவனை தப்பிக்க வச்சு அவன் அண்ணன் கிட்ட ஒப்படைக்கணுங்கிறது என்னோட நோக்கம் இல்லை. அவன் மூலமா மொத்த கூட்டத்தை உங்க முன்னாடி சரண்டர் பண்ண வைக்கத்தான் இவ்வளவு பாடுபட்டேன். அதுக்குள்ள இப்படி ஆயிப்போச்சு. போலீஸ் அவனை அடிச்சு சித்திரவதை பண்ணிட்டு இருக்காங்க. நான் உடனே அவனை பார்க்கணும். அதுக்கு உங்க பெர்மிஷன் தேவை. ப்ளீஸ். ஓகே, நான் ஏற்பாடு பண்றேன். தேங்க்யூ சார். கமிஷனர் லைன்ல கூப்பிடுங்க. எழுந்துரு, எழுந்துடுறா. அரசப்பா, எழுந்துரு, எழுந்துடுறா. அரசப்பா, எழுந்துரு, எழுந்துடுறா. அரசப்பா, அரசப்பா, எழுந்துடுறா, எழுந்துரு. என்னாச்சு? ஏன்டா இப்படி அவசரப்பட்டு? போலீஸ்ல சரணடைஞ்சு உங்க பேரை காப்பாத்திட்டேன் சார். ஒன்றாகாது, ஒரு கொள்வாக நான் இருக்கேன். நான் இருக்கட்டா? சாரி சார், எங்களால் அவரை காப்பாற்ற முடியல. உங்க வெறி அடங்கிடுச்சா கமிஷன் சார்? உங்க வெறி அடங்கிடுச்சா? செத்துட்டான், தானா சாகல, சாகடிச்சிட்டீங்க. ஒரு தீவிரவாதியை நீங்க கொல்லல, தெரிந்தவனை கொன்றீங்க. நாட்டுல யார் சார் தப்பு பண்ணல? யார் தப்பு பண்ணல? இந்த நாட்டை கூறு போட்டு வித்தவங்க எல்லாம் நாக்கால உட்கார்ந்து ஆட்சி பண்ணல. அவங்கள என்ன பண்ணீங்க? ஊழல்ல உல்லாச மாலை கட்டி குற்றப்பத்திரிகை வாங்க கோர்ட்டுக்கு போகும்போது டாட்டா காட்டிட்டு போனாங்கல்ல, அவங்கள என்ன பண்ணீங்க? ஆசிரமங்கிற பேர்ல 50 பொண்ணுங்களை கற்பழிச்சோம்ல, சந்தோஷமா வாழ, அவங்கள என்ன பண்ணீங்க?
அப்படிப்பட்ட குற்றம் பண்ணவல்ல இந்த நாட்டுல சந்தோஷமா இருக்கலாம். தான் தவறு உணர்ந்து திருந்தி வந்தா அவனை நீங்க கொன்னுடுவீங்க. அப்புறம் எவன் சார் திருந்துவான்? எவன் சார் சரணடைவான்? ஒரு உயிரை கொள்ற அதிகாரம் யாருக்குமே இல்ல சார். 10 பேரை கொண்டவனுக்கு சட்டப்படி மரண தண்டனை கிடைச்சு தூக்குக்கு போற கடைசி நேரத்துல கருணை மனு கொடுத்து அவனை வாழ விடலையா? இதான் சார் நம்ம நாட்டு நியாயம். இதான் சார் நம்ம நாட்டு நீதி. தப்பு பண்றவங்களை தண்டிக்க மனுஷனால உருவாக்கப்பட்டதா சட்டம் நீதி. அப்படிப்பட்ட சட்டத்தை நாம கையாளும் போது வெறும் அதிகாரி மட்டும் இல்லாம அதை உருவாக்குன மனுஷனாவும் நின்னு பார்க்கணும். அதை விட்டுட்டு உங்களை மாதிரி அதிகாரிங்க என்னையா பண்ணீங்க? 20 வருஷமா என்ன பண்ணீங்க? காட்டுக்குள்ள போய் வீரையன் சமையல்காரன் கைது, வீரையனுக்கு கைது, வீரையனுக்கு தூர சொந்தக்காரன் கைதுன்னு பத்திரிகையில செய்திதான் வந்தது. இதான் உங்களால முடிஞ்சது. அவன் நிழல கூட உங்களால பார்க்க முடியல. போதா குறைக்கு 100 போலீஸ்காரன் செத்ததுதான் மிச்சம். அவனை எதிரியா பாத்தீங்களே தவிர கடைசி வரைக்கும் அவனை குற்றவாளியா பார்க்கலையே நீங்க. ஆனா நான் அவனை மனுஷனா தான் பார்த்தேன். அதிகபட்ச நீங்க எல்லாம் என்ன தேச துரோகி கிரிமினல் பழி சுமத்துறீங்க. விசாரணைங்கிற பேர்ல என் மனைவி நடு ரோட்ல வச்சு அவமானப்படுத்தினீங்க. ஆனா படிக்காதவன் என்ன புரிஞ்சு எனக்காக சரண்டர் ஆக வந்தான். அது முறையா ஏத்துக்கிட்டு இருந்தா அவன் மட்டும் இல்ல, அவன் அண்ணா, அவன் தம்பி, அவன் கூட இருக்கிற அத்தனை பேரும் திருந்தி உங்ககிட்ட வந்து சரண்டர் ஆயிருப்பான். 20 வருஷமா நடக்கிற போராட்டத்துக்கு ஒரு முடிவு வந்திருக்கும். எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்களே. ஒரு மனுஷனா இருந்த என் லட்சியத்தை நான் ஜெயிச்சுட்டேன். ஒரு அதிகாரியா இருந்த என்னால ஒரு உயிரை காப்பாற்ற முடியல. அப்படிப்பட்ட ஒரு அதிகாரியா நான் இருக்க விரும்பல. இன்னைக்கு இந்த வேலையை நான் ராஜினாமா பண்றேன். அகிம்சையை கையில் எடுப்போம் ஆயுதமாய், வன்முறைக்கு விடுமுறை கொடுப்போம் நிரந்தரமாய்.